திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் அந்தப்புறம் போகாதே அரிஞ்சயா பகுதி 33. காட்டிக் கொடுத்த கடையாழி 8 மாதங்கள்தான். கண்டராதித்யன் காணாமல் போய் சோழ மன்னனாக பதவியேற்றிருந்த அரிஞ்சயன் ஆற்றூரை மீட்கப் போகிறேன் என்று படைகளுடன் புறப்பட்டவன் உயிரில்லாத சடலமாக பழையாறை அரண்மனைக்கு கொண்டு வரப்பட்டான். பழுவேட்டரையர் உட்பட அவனது திடீர் மரணத்திற்கு காரணம் புரியாமல் குழம்பி நின்றனர். அவருக்கு ஒன்று மட்டும் தெளிவாக புரிந்தது. பராந்தகனின் 4 மகன்களும் நீண்ட காலம் வாழவில்லை. அவர்களின் ஆயுள் அற்ப காலத்திலேயே முடிவடைந்து விட்டது. பராந்தகனின் பட்டத்தரசி இளங்கோபிச்சி தன் மகன் கண்ணர்தேவனுக்கு அரியணை மதுக்கப்பட்ட சினத்தில் சோழர் குலத்தை சபித்ததன் விளைவுதான் இது. பராந்தகனின் மகன்கள் இம்முறையில் மாண்டு போனார்களோ? ஆனால் மெய்கண்டர் மட்டும் உறுதியோடு நம்பினான். குந்தவையின் சதியால் தான் அரிஞ்சயன் இறந்திருக்கக்கூடும் என்பது அவனுக்கு புலப்பட்டது. மணிப்புரக காட்டில் கோவிந்தன் கூடலி என்னும் விஷக்கண்ணியுடன் உறவாடி இருந்த பொழுது அவன் உடலில் எத்தனை மாற்றங்கள் ஏற்பட்டிருந்ததை மெய்கண்டன் கண்டிருந்தானோ அவற்றையே அரிஞ்சயனின் தேகத்திலும் கண்டான். சிவிகையில் கல்யாணிக்கு பதில் யாரோ ஒரு விஷக்கண்ணியை அவள் அனுப்பி இருக்கக்கூடும். அந்த பெண் யார் என்பதை இவன்தான் கண்டறிய வேண்டும். பரிமலையில் அரிஞ்சயருடன் வந்த கல்யாணிக்கு பதிலாக வந்த பெண் யார்? இதற்கான பதிலை தெரிந்திருக்கக்கூடியவள் ஒருவளே. அவள் விந்தலை என்னும் பெயரில் உலா வந்த சாளுக்கிய இளவரசியும் அரிஞ்சயரின் முதல் மனைவியுமான குந்தவைதான். அவளை விசாரித்தால் அனைத்து உண்மைகளும் வெளிவரும். ஆனால் மன்னர் சுந்தர சோழனின் வளர்ப்பு தாய் அவள். அவள் மீது பெரும் மதிப்பு கொண்டிருக்கும் சுந்தர சோழர் தன் மகளுக்கு குந்தவை என்று பெயர் வைத்திருக்கின்றார். கல்யாணி தேவிதான் பரிமலைக்கு வந்திருந்தார் என்பதை ஊர்ஜிதம் செய்துவிட்டாலே போரும், உண்மைகள் வெளிவந்துவிடும். சிவிகையில் கல்யாணி தேவியார் வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் பரிமலை வசந்த மண்டபத்தில் கல்யாணி தேவியார் வீணையை மீட்டும் நாத ஒலி கேட்டதே. வீணை ஒலியை வைத்து பார்க்கும் பொழுது கல்யாணி தேவிதான் பரிமலை வசந்த மண்டபத்திற்கு வந்திருக்க வேண்டும் என்று தோன்றுகின்றது. ஆனால் மன்னர் மரணமடைந்திருப்பதை பார்க்கும் பொழுது குந்தவிதானந்த சிவிகையில் வந்திருக்க வேண்டும். ஒன்றுக்கு ஒன்று முரணாக அல்லவா இருக்கின்றது. அன்று அரிஞ்சயன் குதூகலத்துடன் வெளியே வந்தபோது கூறிய வார்த்தைகளை அவன் நினைவு கூர்ந்தான். மெய்கண்டன் எங்கே அந்த அமோகவர்ஷனின் தலை என்று கொக்கரித்தபடியே மண்டபத்திலிருந்து வெளியே வந்தான். சிவிகை புறப்படும் பொழுது உள்ளே இருந்தவள் பெயரை சொல்லி அழைத்திருந்தால் தற்போது மெய்கண்டனுக்கு எளிதாகி விட்டிருக்கும். ஆனால் உள்ளே இருக்கும் அரசியை பெயர் சொல்லி அழைக்காமல் என் உள்ளம் கவர்ந்தவளே, முனைப்பாடி வெற்றியை உனக்கு ஆபரணமாக கொண்டு வருகிறேன் என்று அல்லவா சொன்னான் அரிஞ்சயன். அவனை எவ்வளவு எச்சரிக்கையுடன் காத்தும் தன் கண்களில் மண்ணை தூவிவிட்டு இவன் இருக்கும் பொழுதே தன் காரியத்தை சாதித்து விட்டாளே குந்தவை. மெய்கண்டனின் உள்ளமானது பரிமலை வந்த மண்டபத்திற்கு சிவிகையில் வந்தது குந்தவிதான் என்று கூறிக்கொண்டுதான் இருந்தது. ஆனால் எப்படி அதை நிரூபிப்பது? குந்தவை, கல்யாணி இருவருமே மன்னனின் அபிமானத்தை பெற்றிருந்த ராஜமாதாக்கள். அவர்களை விசாரணைக்கு உட்படுத்த மன்னர் சம்மதிப்பாரா? ஆனால் பால்யத்திலிருந்து பழகி தன்னை ஒரு நண்பனாகவே பாவித்த அரிஞ்சயனுக்கு நியாயத்தை வழங்கியே தீர வேண்டும். குந்தவைக்கு அவன் மரணத்தில் பங்கு இருப்பது தெரிய வந்தால் அவள் அதற்கான தண்டனையை பெற்றே தீர வேண்டும். மெய்கண்டன் மனதிற்குள் நினைத்து கொண்டான். குந்தவிதான் பரிமலைக்கு வந்திருந்தாள் என்பதை எப்படியாவது நிரூபித்தாக வேண்டும். யோசித்து கொண்டே இருந்தான் மெய்கண்டன். மீண்டும் மீண்டும் அன்றைய இரவு நிகழ்ச்சிகளை நினைத்து நினைத்து பார்த்தான். அரிஞ்சயனை நோக்கி அன்னப்பட்சி தன் கழுத்தினை வளைத்து நோக்குவது போல் சிவிகையிலிருந்து தன் கையை நீட்டி கையசித்தபடி விடைபெற்றது அந்த கரம். அது அவன் மனக்கண் முன் நிழலாடியது. அதற்கு உரியவள் கல்யாணியா, குந்தவையா, இல்லை வேறு யாராவது நஞ்சன்கோட்டைச் சேர்ந்த நங்கையா? அந்த புறம் போகாதீர்கள் அரிஞ்சயரே என்று அவனை எச்சரித்தும் பயன் இல்லையே. அந்த புறத்தில் பணிபுரிந்த சந்தேகங்களுக்கு இடமளித்த பெண்களை கைது செய்து சிறையில் அடைத்தும் அரிஞ்சயரை காப்பாற்ற முடியவில்லையே. கடைசியில் இவனை அருகில் வைத்து கொண்டே விஷக்கண்ணிகை ஒருத்திக்கு அவர் யமனாக மாறிவிட்டிருந்திருக்கிறாளே. குந்தவைக்கு தெரியாமல் இந்த சதி அரங்கேறி இருக்க வாய்ப்பில்லை. அவளை எப்படி விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வருவது? யோசித்து கொண்டே இருந்தான் மெய்கண்டன். மீண்டும் மீண்டும் சிவிகையிலிருந்து உருவகப்படுத்த ஆரம்பித்தான். சிவிகையிலிருந்து வெளியே நீண்ட கரத்தில் வரிசையாக அடுக்கப்பட்டிருந்த வளையல்களும் கங்கணங்களும் கலகலவென்று இசை எழுப்ப மெய்கண்டனின் நினைவில் அந்த கரம் அணிந்திருந்த கணையாழி ஒன்று காட்சி தந்தது. ஸ்வர்ணத்தில் வடிக்கப்பட்டிருந்த அந்த கணையாழி 5 தலை நாக வடிவில் காணப்பட்டது. ஒவ்வொரு தலையிலும் வாயிலும் நீலம், கோமேதகம், வைடூரியம், புஷ்பராகம், மரகத கற்கள் பதிக்கப்பட்டு இருந்தன. அந்த 5 தலை நாகத்தின் உச்சியில்
ஒரே ஒரு வைரம் ஒளிவிட்டு கொண்டிருந்தது. கண்ணை பறிக்கும் அந்த கணையாழியையே தான் வெறித்து பார்த்து கொண்டிருந்ததையும் அவன் நினைத்து பார்த்தான். அந்த கணையாழி அணிந்திருந்த கைதான் அவனுக்கு சாட்சி. அதை அணிந்திருந்தது குந்தவையா அல்லது கல்யாணியா என்பதை அறிந்து கொண்டாலே போதுமே. பரபரப்புடன் நகர்ந்த மெய்கண்டன் அன்றே அதை எப்படியாவது கண்டுபிடித்து விட வேண்டும் என்று நினைத்து கொண்டான். திடீரென்று இறந்து போன தன் மனைவி சுடரொளியை நினைத்து கொண்டான். சுடரொளி, என் உளவு பணியில் ஈடுபட்டு எனக்கு உதவி செய்ய துடிப்பாயே, இந்த வழக்கிலும் எனக்கு உதவி செய்யக்கூடாதா? உருக்கத்தின் மனதில் எண்ணி அதே சமயம் மன்னர் சுந்தரர் அவனை அழைப்பதாக செய்தி வந்தது. மன்னர் சுந்தரர் மெய்கண்டனை கண்டதும் தான் அழைத்ததற்கான காரணத்தை தெரிவித்தார். மெய்கண்டா, என் 4 தாய்மார்களும் 4 தேவி மண்டபத்தில் தொடர்ந்து வசிக்கின்றனர். புதிய மன்னன் என்கின்ற முறையில் அவர்களது பாதுகாப்பு நிலையை அறிந்து ஏதேனும் குறைபாடுகள் இருக்குமானால் அவற்றை களைந்து பாதுகாப்பை பலப்படுத்துவது என் கடமையாகிறது. நீ 4 தேவி மண்டபத்திற்கு சென்று அங்குள்ள பாதுகாப்பு நிலவரத்தை அறிந்து வந்து எனக்கு தகவல் சொல். முடிந்தால் ராஜமாதாக்களை சந்தித்து அவர்களுக்கு பாதுகாப்பு குறைகள் ஏதானும் உள்ளதா என்றும் அறிய முற்படு. சுந்தரர் இவ்வாறு கூறியதும் சுடரொளியின் ஆன்மாவிற்கு தன் நன்றியை தெரிவித்தான் மெய்கண்டன். விசாரணை வளையம். 4 தேவி மண்டபத்தின் பாதுகாப்பு வளையத்திற்குள் ஆராய்ந்தான் மெய்கண்டன். வட்ட வடிவில் அமைக்கப்பட்டிருந்த அந்த மாளிகை ஒவ்வொரு தளத்திலும் ஒரு அரசியின் அந்தப்புறத்தை கொண்டு இருந்தது. பாதாள அறையிலிருந்து வெளிவந்த குந்தவை இப்பொழுது 4 தேவி மண்டபத்தின் முதல் தளத்திற்குள் வசித்து வந்தாள். 2வது தளத்தில் அமைந்திருந்த 14 அறைகளையும் பூதித்த ஆதிப்பிடாரியும் கோதை ஆதித்த பிடாரியும் பகிர்ந்து கொள்ள உப்பரையை தளம் மட்டும் கல்யாணிக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. கோதை மற்றும் ஆதித்த பிடாரியை முதலில் சந்தித்த மெய்கண்டன் அவர்களுக்கு குறைபாடுகள் ஏதேனும் உள்ளதா என்று கேட்டுக்கொண்டார். அவர்கள் இல்லை என்று கூறினர். பிறகு தான் மனதில் கேட்க நினைத்த கேள்வியை அவர்களிடம் கேட்டான் மெய்கண்டன். அரசியாரே, பரிமலை என்னும் இடத்திற்கு அறிஞருடன் இழவை கழிப்பதற்காக கல்யாணி தேவியாரை அழைத்து வர சிவிகை ஒன்றை அனுப்பினேன். அந்த சிவிகையில் ஏறி சென்றது கல்யாணி தேவியாரா, இல்லை வேறு யாராவது பெண்ணா? ஆதித்த பிடாரியும் கோதையும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இதென்ன கேள்வி மெய்கண்டரே? மன்னர் அறிஞர் தன் 4 மனைவிகளில் கல்யாணியின் மீதுதான் மிகுந்த ஆசை கொண்டிருந்தார். ஏதோ அது அமாவாசை பௌர்ணமி வருவது போல் எங்கள் அந்தப்புறத்திற்கு வருவார் என்பது சோழ நாட்டிற்கே தெரியுமே. கல்யாணிக்காக அனுப்பப்பட்ட சிவிகையில் எங்களால் ஏற முடியுமா என்ன? இந்த கேள்வியே அபத்தமானது. கல்யாணி தேவியாருக்கு அலங்காரம் செய்து குந்தவி தேவியார் தான் சிவிகையில் ஏற்றிவிட்டார். நாங்களும் உடன் சென்று வழி அனுப்பினோமே, ஆதித்த பிடாரி கூறினாள். அது மட்டுமா? அவள் சிவிகையில் ஏறியிருந்தான் அவள் உணவருந்தவில்லை என்பது எங்களுக்கு உரைத்தது. நான் தான் ஓடி சென்று ஒரு கூடை நிறைய கடிகளை எடுத்து வந்து கல்யாணியிடம் அழைத்தேன். கோதை பிராட்டி கூற மெய்கண்டன் ஏமாற்றத்துடன் அவர்களை பணிந்துவிட்டு 4 தேவி மண்டபத்தின் 2வது தளத்திலிருந்து வெளியேறி கல்யாணி குடியிருந்த உப்பரியை நோக்கி நடந்தான். கல்யாணி அவனை எதிர்பார்த்தவளைப் போலவே அமர்ந்திருந்தாள். மெய்கண்டன் கல்யாணியை நோக்கி பணிந்தான். உங்களுக்கு ஏதேனும் குறைபாடுகள் உள்ளனவா? மெய்கண்டன் கேட்டான். குறைபாட்டுடன் தானே சோழ நாட்டிற்கு பலவந்தமாக வரைக்கப்பட்டேன். எனது வாழ்வை முடிந்துவிட்ட பிறகு குறைபாடு இருக்கிறதா என்று வந்து கேட்கிறாயே மெய்கண்டா? எனக்கு குறை ஏற்படுவதற்கு காரணமே நீயும் அறிஞரும் தானே. என்னை ஏன் இந்த கேள்வியை கேட்டு வெந்த பெண்ணில் வேலை பாய்ச்சுகிறாய்? காட்டத்துடன் கல்யாணி கேட்க பதில் கூற முடியாமல் திணறினான் மெய்கண்டன். அரசியார் இன்னும் பழைய சம்பவங்களையே மறக்கவில்லை என்று நினைக்கிறேன். அரசியாரே, எனக்கு ஒரு சிறு சந்தேகம். பரிமலை வசந்த மண்டபத்திற்கு அறிஞரை சந்திக்க தங்களுக்கு சிவிகை அனுப்பினேன் அல்லவா? அந்த சிவிகையில் பயணித்தது தாங்கள்தானா, இல்லை வேறு யாரோவா? ஏன் இந்த கேள்வியை கேட்கின்றாய் மெய்கண்டா? கல்யாணி வியப்புடன் கேட்டாள். அறிஞரின் மரணம் விஷக்கன்னிகையுடனால் நிகழ்ந்திருக்கிறது. அதன்படி பார்த்தால் குந்தவி தேவியார் தான் அந்த சிவிகையில் பயணம் செய்திருக்க வேண்டும் என்று தோன்றுகின்றது. மெய்கண்டன் கூறினான். இது என்ன அபத்தம்? நான் தான் பயணம் செய்தேன். உன்னை கூட பார்த்தேனே. நீ பசுமை நிற மேலங்கியுடன் முத்துக்கள் பதித்த தலைப்பாகையை போட்டிருந்தார். அமோக வருஷனின் தலை எங்கே என்று கேட்டபடி எனக்கு முன்னால் நடந்த அறிஞர் உன் முதுகில் வாஞ்சியுடன் தட்டினார். என்னை நோக்கி நீ பணிந்த பொழுது நழுவியது உன் தலைப்பாகையை நீ செய்து கொண்டாயே. பரிமலை மண்டபத்துக்கு வந்தது தான் என்பதை ஆதாரங்களுடன் அடுக்கிக் கொண்டே போக மெய்கண்டன் அவளது கை விரல்களை நோக்கினான். அவன் கண்டிருந்த அந்த 5 தலை கணையாழி அவளது விரல்களில் காணப்படவில்லை. வேறு வழியின்றி தங்களை விசாரிக்கும்படி நேர்ந்துவிட்டது. என்னை மன்னித்து விடுங்கள். மெய்கண்டன் தாழ்மையான குரலில் கூறிவிட்டு அவளை வணங்கிவிட்டு முதல் தளத்திலிருந்து குந்தவியின் அந்தப்புறத்திற்குள் நுழைந்தான். என்னுடைய வந்தனங்கள் அரசியாரே.
என்று பணிந்த மெய்கண்டனை நோக்கி தலையசித்தாள் குந்தவை. விந்தலையாக கோவிந்தனும் அவன் நிராகரித்ததால் விஷக்கண்ணியாக தன்னை மாற்றிக்கொண்டு அவனை கொல்ல அலைந்து பிறகு சாளுக்கிய இளவரசியாக சோழ பட்டத்தரசன் ராஜாதித்தனுக்காக பேசப்பட்டு இறுதியில் அரிஞ்சயனை மணந்து அவனாலும் உதாசீனப்படுத்தப்பட்டு வெறுமையுடன் அமர்ந்திருந்த குந்தவையின் முகத்தை ஏறிட்டான் மெய்கண்டன். இந்த அம்மை இவ்வளவு சாகசங்களை செய்து என்ன சாதித்திருக்கிறாள்? மனதில் இந்த கேள்வி எதிரொலிக்க குந்தவையை நோக்கினான். அரசியாரே, 4 தேவி மண்டபத்துக்குள் தங்களுக்கு பாதுகாப்பு குறைபாடு ஏதேனும் உள்ளதா? மற்ற அரசிமார்களிடம் கேட்ட அதே கேள்வியை குந்தவையிடமும் கேட்டான் மெய்கண்டன். பாதுகாப்பு குறைபாடா? கலகலவென்று சிரித்தாள் குந்தவை. மெய்கண்டரே, இப்பொழுது நடைபெறுவது சுந்தர சோழனின் ஆட்சி. பெண்களை போகப்பொருளாக நினைக்காத அவனை நான் வளர்த்திருக்கின்றேன். அவனது ஆட்சியில் பெண்களுக்கு ஏது குறைபாடு? எல்லா குறைபாடுகளும் ஆற்றூர் அரிஞ்சயன் துயின்றதுமே நீங்கிவிட்டன. குந்தவையின் குரலில் தென்பட்ட வெப்பத்தை உணர்ந்து கொண்டான் மெய்கண்டன். தன் துணிவை திரட்டிக்கொண்டு அவளை பார்த்தான். அரசியாரே, எனக்கு ஒரே ஒரு ஐயம். அன்று இரவு பரிமலை வசந்த மண்டபத்திற்கு கல்யாணி தேவியாருக்கு பதிலாக தாங்கள்தான் வந்திருந்தீர்கள் என்று என் உள்ளுணர்வு கூறுகின்றது. அதை நீங்கள் மறுக்கிறீர்களா? அவன் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே அலட்சியமாக தன் கைகளை ஆட்டி தலையை அசைத்து மறுத்தாள் குந்தவை. அபத்தமான கற்பனைகள். இதற்கு நான் எதற்கு பதில் சொல்ல வேண்டும்? எரிச்சலுடன் குந்தவை கூற, அசைந்து கொண்டிருந்த அவளது இடக்கையில் பளிரிட்டு கொண்டிருந்தது அந்த 5 நாக கணையாழி. நீலம், மரகதம், கோமேதகம், வைடூரியம் மற்றும் புஷ்பராக கற்களுடன் ஒளிவிட்டு கொண்டிருந்தது அந்த சுவர்ண கழியாழி. இதோ உனக்கு உதவுவதற்கு நான் இருக்கிறேன் என்றபடி இவனை பார்த்து புன்னகைத்தது. மெய்கண்டனால் தன் பரபரப்பை கட்டுப்படுத்த இயலவில்லை. அன்றிரவு பழுவேட்டரையரின் மாளிகைக்கு விரைந்தான். இப்போதுதான் பழுவூரரசர் உறங்கச் சென்றார். அவர்களது மனைவியரில் ஒருத்தி சலிப்புடன் கூறினாள். ஊரடங்கிய பிறகு வந்திருக்கிறாய் என்பதைப் போல அவனை கோபத்துடன் நோக்கினாள். மிகவும் முக்கியமான தகவல் அம்மையே. உடனடியாக பழுவூரரசருக்கு தெரிவிக்கப்படவில்லை என்றால் நாளை பழுவூரார் என்னை கடிந்து கொள்வார். பிறகு தாங்கள்தான் தங்களுடைய பெயரை கூற வேண்டியிருக்கும். மெய்கண்டன் கேட்க, நமக்கெதற்கு வம்பு என்று பழுவேட்டரையரின் அறைக்குள் அவள் நுழைந்தாள். என்ன விஷயம் மெய்கண்டா? உறக்கம் புரியாத கண்களுடன் அவன் முன் வந்து மறந்து கொண்டார் கண்டன் அமுதனார். அவரது தலைப்பாகை காணப்படவில்லை. அதற்குள் எப்பொழுதும் சிறை வைக்கப்பட்டிருக்கும் அவரது நீண்ட ஜடாமுடி விடுதலை பெற்று முதுகில் வழிந்திருந்தது. பழுவூர் அரசே, பரிமலை வசந்த மண்டபத்திற்கு அரிஞ்சயருடன் இழவை கழிக்க வந்திருந்தது கல்யாணி தேவியார் அல்ல, குந்தவை தேவியதான் என்பதற்கு ஆதாரமும் கெட்டிவிட்டது. பரபரப்புடன் மெய்கண்டன் கூற, கண்டன் அமுதனாரின் கண்களில் ஊசலாடி கொண்டிருந்த உறக்கம் விடைபெற்று கொண்டது. எதனை ஆதாரமாக கொண்டு இப்படி கூறுகிறாய் மெய்கண்டா? பழுவூர் வேந்தே, பரிமலை மண்டபத்தில் இருந்து சிவிகை புறப்பட்ட பொழுது அதில் இருந்தவர் தன் கரத்தை வெளியே நீட்டி அரிஞ்சயரை நோக்கி கையசைத்து விடைபெற்று கொண்டார். அந்த கரத்தின் மோதிர விரலில் நான் ஒரு கணையாழியை கண்டேன். 5 தலை நாகத்தின் வடிவில் அமைக்கப்பட்டிருந்த அந்த மோதிரத்தில் ஒவ்வொரு நாகத்தின் சிறுசிலும் ஒரு விலைமதிப்பில்லாத நவரத்தினம் பதிக்கப்பட்டு இருந்தது. நீலம், மரகதம், கோமேதகம், வைடூரியம் மற்றும் புஷ்பராகம் ஆகிய கற்களுடன் ஒளிவிட்டு கொண்டிருந்த அந்த கணையாழியை இன்று குந்தவி தேவியாரின் கைகளில் பார்த்தேன். பழுவேட்டரையின் கண்கள் வியப்பால் உரிந்தன. உண்மையாகவா மெய்கண்டா? இது விளையாட்டாக போய்விடக்கூடாது. நீ குற்றம் சாட்டுபவரும் நம் மன்னர் சுந்தரரை வளர்த்த ராஜமாதா என்பதை நீ அறிவாய் என்று நினைக்கின்றேன். பழுவேட்டரையர் மெய்கண்டனை எச்சரிக்கை செய்தார். பழுவூர் அரசே, என் பொறுப்பை நான் செய்கின்றேன். மன்னர் அரிஞ்சயர் மர்மமான முறையில் உயிர் நீத்தது உண்மைதானே? அவரது திடீர் மரணத்திற்கு காரணமானவர்களை நான் வெளிக்கொண்டு வர நினைக்கின்றேன். அவ்வளவுதான். அவர்கள் இன்று ராஜமாதாவாக இருக்கலாம். ஆனால் அரிஞ்சயனே அந்த அம்மையின் மீது வெறுப்பு கொண்டிருந்தது தங்களுக்கு தெரியுமல்லவா? மெய்கண்டன் கூறினான். புரிகிறது. இதை இனி எப்படி கையாள்வது என்றுதான் யோசிக்கின்றேன். யோசிப்பதற்கு என்ன இருக்கிறது பழுவேட்டரையரே? குந்தவை தேவியாரை அரசவைக்கு அழைத்து விசாரணைக்கு ஆட்படுத்த வேண்டியதுதானே? மெய்கண்டன் கூறினான். நீ நினைப்பது போல் அது அவ்வளவு எளிதான காரியமில்லை மெய்கண்டா. தனது தாயாரை நாம் விசாரணை என்கின்ற பெயரில் துயரத்துக்கு உள்ளாக்குவது மன்னருக்கு தோன்றிவிடக்கூடாது. சரி, நான் ஒரு யோசனை சொல்கிறேன். நாளை நானும் நீயும் 4 தேவி மாளிகையில் பாதுகாப்பு பணிகளை மேற்பார்வையிடுவது போல நோட்டம் விடுவோம். குந்தவியிடம் நான் பேசி பார்க்கிறேன். நீ ஒன்றும் கேட்காமல் மௌனமாக இரு.
நீ கேள்விகளை கேட்டால் அது விசாரணை ஆகிவிடும். நான் கேள்வி கேட்டால் கணவன் அறிஞ்சேனின் தாய்மாமனின் என்ற முறையில் அவள் எனக்கு பதில் கூற வேண்டி இருக்கும். பழுவேட்டரையர் கூற மெய்கண்டனுக்கு அது நல்ல யோசனையாகப்பட்டது. மறுநாள் மாலை பழுவேட்டரையரும் மெய்கண்டனும் 4 தேவி மாளிகையை அடைந்தார்கள். ஒப்புக்கு அந்த மாளிகையின் காவல் அதிகாரிகளை அழைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை குறித்து பேசிக்கொண்டிருந்தார் பழுவேட்டரையர். தன் அந்தப்புற மாடத்தில் இருந்து பழுவேட்டரையர் கவனித்துவிட்ட குந்தவை கீழே இறங்கி வந்து அவரை நோக்கி கரம் குவித்தாள். பழுவேட்டரையரை சற்று என் குடிலுக்கு வந்து சிரம பரிகாரம் செய்து கொண்டு போகலாமே? குந்தவை அழைத்தாள். நலமாக இருக்கிறாயா குந்தவை? பணி நிமித்தமாக வந்தேன். உங்களது 4 பாதுகாப்பும் குறித்து சுந்தரருக்கு சில ஐயங்கள் மிகுந்திருக்கிறது. அவற்றை களைந்து காவல் அதிகாரிகளை ஊக்குவிக்கவே நான் இந்த சிறப்பு சந்திப்புக்கு ஏற்பாடு செய்தேன் என்றவர் அதிகாரிகளிடம் விடை பெற்று கொண்டு குந்தவையின் அந்தப்புறத்தை நோக்கி நடந்தார். தயங்கி நின்ற மெய்கண்டனை திரும்பி பார்த்த பழுவேட்டரையர், நீயும் வா மெய்கண்டா என்றார். குந்தவையும் அவனை பார்த்து சிநேகத்துடன் தலையசிக்க மெய்கண்டன் அவர்களை தொடர்ந்தான். அறிஞர் இல்லாத வாழ்க்கை எப்படி உள்ளது குந்தவை? கண்டன் அமுதனார் கேட்க சிரிப்பு ஒன்றையே பதிலாக தந்தாள் குந்தவை. என்னை பொறுத்தவரை அறிஞ்சேன் இருந்ததற்கும் இப்போது இல்லாமல் இருப்பதற்கும் பெரிய வேறுபாடு ஒன்றுமில்லை என்கின்ற பதில் அந்த சிரிப்பில் தொக்கி நின்றதை புரிந்து கொண்டார் பழுவேட்டரையர். மாளிகையில் தன் முதல் தளத்து அந்தப்புறத்திற்கு அவர்களை அழைத்துச் சென்றவள் இருவரையும் அமர வைத்துவிட்டு தானும் அமர்ந்தாள். பிறகு தன் கையை தட்டினாள். தோழி ஒருத்தி வர அவளிடம் பழரசம் கொண்டு வரும்படி கட்டளையும் இட்டாள். பிறகு பழுவேட்டரையரை புன்னகையுடன் பார்த்தாள். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் பழுவேட்டரையரே? எனக்கு என்னம்மா குறைவு? சோழ நாடு தழைக்கும் வரை நானும் தழைப்பேன், நலமுடன் தான் இருப்பேன். ஆனாலும் நம் பராந்தகனின் மகன்கள் 4 அற்ப ஆயுள் மடிந்து போனது மனதை வருத்தி கொண்டுதான் இருக்கிறது. கண்டராதித்யன் இருக்கிறானா அல்லது அவனது காலம் முடிந்து விட்டதோ என்றே கூற முடியாத நிலை. நம்பிக்கை 4 பெற்றும் பராந்தகனின் பெயர் சொல்ல ஒரு பிள்ளை கூட இல்லையே என்பதுதான் தீராத வருத்தம். கண்டன் அமுதனார் ஓரக்கண்களால் குந்தவியின் முகத்தை நோக்கி கொண்டே பேசினார். எனக்கும் அந்த வருத்தம் உண்டு பழுவூர் வேந்தே. ஒருவேளை நான் தான் சோழ நாட்டுக்கு அந்த துர்பாகியத்தை உண்டாக்கிவிட்டேனோ? என்னை மணக்க இருந்த ராஜாதித்தன் போரில் மாண்டு போனார். நான் சோழ நாட்டில் காலை பதித்ததும் உத்தமசீலனும் பாண்டியனால் கொல்லப்பட்டு விட்டார். அறிஞ்சேயரை நான் மனம் புரிந்ததும் கண்டராதித்யரும் காணாமல் போய்விட்டார். இப்பொழுது அறிஞ்சேயரும் மரணமடைந்து விட்டார். நான் ஒருவேளை துக்கிரியோ? குந்தவை தன் இதழ்களில் பொன் சிரிப்பு மாறாமலேயே கேட்டாள். இது என்னம்மா பிதற்றல்? இளவரசர்கள் என்றால் போரில் மரணமடைவது இயற்கைதானே? ராஜாதித்யனும் உத்தமசீலனும் வீர மரணம் எய்தி புகழடைந்துள்ளனர். கண்டராதித்யனும் சிவஜோதியில் ஐக்கியமாகும் என்கின்ற உயர்ந்த எண்ணத்தில் தான் புறப்பட்டு போயிருக்க வேண்டும். என் வருத்தமெல்லாம் அறிஞ்சயனை நினைத்துதான். மாவீரன், எதிரிகளை கொலை நடுங்கச் செய்தவன். அப்படிப்பட்ட ஒருவனை ஒரு பெண் உறவாணி வஞ்சம் தீர்த்து கொண்டாளே. மஞ்சத்தில் உயிர் திறப்பது என்பது சுத்த வீரனுக்கு இழுக்கல்லவா? ஜாடையாக அவளது முகத்தை கவனித்தார் கண்டன் அமுதனார். அவள் முகத்தில் எந்தவித உணர்வும் இல்லாமல் அவளை நோக்கினாள். போர் பாசறையில் இருப்பவர் சம்போகத்தை நாடியதில் தானே அவர் மரணம் தீண்டியது. உடனிருந்த மெய்காவலர் அவரை தடுத்து நிறுத்திருக்க வேண்டும். குந்தவை தன் அகன்ற விழிகளால் மெய்கண்டனை ஆழமாக வெறித்தாள். மெய்கண்டன் தன் இருக்கையில் நெளிந்து கொண்டான். பழுவேட்டரையர் அவனுடைய தற்காப்புக்கு வந்தார். நான் கூட மெய்கண்டனை எச்சரித்தேன் குந்தவை. ஆனால் அறிஞ்சேன் பிடிவாதம்தான் உனக்கு தெரியுமே. பரிமலை போக வேண்டும் என்பதில் உறுதியுடன் இருந்தான் என்றார் பழுவேட்டரையர். தன் இருக்கையில் சற்று முன்பாக சாய்ந்து குந்தவையின் கண்களுக்குள் பார்த்தார். அறிஞ்சயன் கோவிந்தனுடன் சகவாசம் வைத்ததால் பெண்கள் விஷயத்தில் சற்று எல்லை மீறி நடந்து கொண்டது உண்மைதான். அவனால் பாதிக்கப்பட்ட பெண் ஒருத்தி விஷக்கண்ணிகை ஒருத்தியை அறிஞ்சயன் மீது ஏவி விட்டதாக நினைக்கின்றான் இந்த மெய்கண்டன். அதை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? பழுவேட்டரையர் கேட்டார். குந்தவை அமைதி காய்த்தாள். சரியாக தோழி 2 குவளைகளில் பழரசம் கொண்டு வர எழுந்து நின்று அவளது தட்டிலிருந்து குவளைகளை எடுத்து குந்தவை இருவரிடமும் நீட்டினாள். அவர்கள் ரசத்தை அருந்தும் வரை தொடர்ந்து மௌனமாக இருந்தாள். அவற்றை எடுத்துக்கொண்டு தோழி அகன்றதும் பழுவேட்டரையரை பார்த்தாள். பழுவூர் அரசரே, விஷக்கண்ணிகளை கொண்டு அரசியல் எதிரிகளை வீழ்த்தலாம் என்று சாணக்கிய நீதி கூறுகின்றது. அப்படி இருக்க நம் சோழ நாட்டு வீரர்களுக்கு நீங்கள் எத்தகைய பாதுகாப்பு விதிமுறைகளை போதித்திருக்கிறீர்கள் என்பதுதான் தெரியவில்லை. தற்காப்புக்கு கவசமடைந்து செல்லுங்கள் என்று போர் வீரர்களை எச்சரித்திருப்பீர்கள்.
போர் பாசறைகளில் உணவை சோதித்து பார்த்து உணவருந்த வேண்டும் என்றும் கூறியிருப்பீர்கள். ஆனால் இந்திரியங்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் உங்கள் போர் வீரர்களை எச்சரித்ததுண்டா? போர் பாசறைகளில் நாம் தானே எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். விஷக்கன்னிகை ஒருவர் மன்னன் வீதியே விடப்பட்டாள் என்று எதிரிகளை குற்றம் சுமத்தினால் எப்படி? அறிஞ்சேன் போய் போர் பாசறையை விட்டுவிட்டு அகலாமல் இருந்திருந்தால் இன்று சரித்திரமே மாறி இருக்குமல்லவா? இனியாவது படை வீரர்களுக்கு இந்திரியங்களை கட்டுப்படுத்தும் பயிற்சியை அளிக்க துவங்குங்கள். மன்னர் என்பவர் தன் படையினருக்கு முன்மாதிரியாக திகழ வேண்டும். மன்னரே போருக்கு முன்னிரவு இன்பத்தை நாடி சென்றால் படை வீரர்கள் ஒவ்வொருவரும் எப்படி? குந்தவை கேட்க மெய்கண்டனின் முகம் சிறுத்தது. பழுவேட்டரையரை பரிதாபமாக பார்த்தான். கேள்வி அதுவல்ல குந்தவை. எதிரிகளின் சூழ்ச்சி என்றால் போர்க்கலைகள் மூலமாகவே பதிலை தந்துவிடலாம். ஆனால் நமக்குள்ளேயே கருப்பு ஆடுகள் இருந்தால் என்ன செய்வது என்பதுதான் மெய்கண்டனின் கேள்வி. எதற்கு சுற்றி வளர்க்க வேண்டும்? குந்தவை, நீ ஒரு காலத்தில் விந்தலை என்கின்ற பெயரில் குந்தல அரசன் கோவிந்தனை கவனித்து வந்ததாக அறிகிறேன். கோவிந்தன் உன்னை நிராகரித்ததும் நீ உன்னை விஷக்கண்ணியாக மாற்றிக்கொண்டு அவனை பழிவாங்குவதற்காக அடவியில் அலைந்தாய் என்றும் அறிகின்றேன். பிறகு நீ சோழ மன்னனின் மனைவியாகவும் மாறிவிட்டாய். உனக்கும் அறிஞ்சேனுக்கும் மனரீதியாக பொருந்தவில்லை என்பதை நான் அறிவேன். ஆனால் பரிமலை மண்டபத்திற்கு கல்யாணிக்கு பதிலாக நீதான் சிவிகையில் வந்து அறிஞ்சயனுடன் அன்று இருந்தாய் என்பதா? அதுதான் என் சந்தேகம். அன்று எங்கள் வழியே போகிறோம். விந்தலை என்னும் விஷக்கண்ணியே நீ திகழ்ந்தால்தான் உன்னை இந்த விசாரணைக்கு உட்படுத்த வேண்டியிருக்கிறது என்று கூறினார். குந்தவை கலகலவென்று நகைத்தாள். ஓ, மெய்கண்டனார் என்னை சந்தேகப்படுகின்றாரா? மெய்கண்டரே, உன் சந்தேகத்தை என்னிடமே கேட்டு இருந்தால் நேற்றே விளக்கம் அளித்திருப்பேனே. எதற்காக பழுவேட்டரை அழைத்து வந்து பாதுகாப்பை சோதித்தது போல் நாடகம் நடத்தி காவல் அதிகாரிகளை எல்லாம் கடும் வெயில் நிற்க வைக்க வேண்டும்? இப்பொழுது கேளுங்கள், உங்களுடைய சந்தேகம் என்ன? மெய்கண்டன் விடறு விழுங்கினான். அன்று பரிமலை மண்டபத்திற்கு வந்த சிவிகையில் தாங்கள்தான் வந்திருந்தீர்கள் என்று நான் கருதுகின்றேன். மெய்கண்டன் கூற குந்தவையின் முகத்தில் சினத்தின் ரேகைகள் புலப்பட அவனை உற்று பார்த்தாள். எதை கொண்டு இப்படி அனுமானிக்கிறீர்கள்? கல்யாணியை சிவிகையில் ஏற்றி வழி அனுப்பியதே நான் தான். என்னுடன் இளையவர்களான பூதி ஆதிப்படாரியும் கோதை ஆதித்த பிராட்டியும் இருந்தார்களே, குந்தவை கூறினாள். நீங்கள் சிவிகையை தொடர்ந்து சென்று ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கல்யாணி தேவியாரை இறங்கச் சொல்லிவிட்டு நீங்கள் கூட சிவிகையில் ஏறி வந்திருக்கலாமே, மெய்கண்டன் கூற குந்தவையின் கோபம் சிரிப்பாக மாறியது. நல்ல கற்பனை மெய்கண்டரே. நான் அப்படி செய்ததாகவே வைத்துக்கொள்வோம். அப்படி செய்வதற்கு நோக்கம் இருக்க வேண்டுமல்லவா? என் நோக்கம் என்ன? சிரித்தபடியே மெய்கண்டனின் கண்களுக்குள் நோக்கினாள் குந்தவை. அவளது கண்களில் தென்பட்ட குளிர்ச்சி அவனை பிடரியின் சிலிர்ப்பை உண்டாக்கியது. விஷக்கண்ணியாக திகழும் நீங்கள் அறிஞ்சயனை கொல்ல வேண்டுமென்று நினைத்திருக்கக்கூடுமல்லவா? உங்களை வெறுத்த அவர் மீது நீங்கள் வன்மம் கொண்டிருக்க வேண்டும், மெய்கண்டன் கூறினான். நீங்களே உங்கள் கேள்விக்கான விடையை கூறிவிட்டீர்கள் மெய்கண்டரே. அறிஞ்சயன் என்னை வெறுத்தது உண்மைதான். நான் ராஜாதித்யனால் காதலிக்கப்பட்டவள் என்று கூறி என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் அந்நியார் என்கின்ற நினைப்புத்தான் தனக்கு உண்டாவதாக கூறிக்கொண்டே இருந்தார் அறிஞ்சயர். நான் விஷக்கண்ணிகை என்றே வைத்துக் கொள்ளுவோம். விஷக்கண்ணியுடன் உறவு கொண்டால் ஒருவர் எப்படி கொல்லப்பட முடியும்? என்னை அந்நியாக நினைத்த அறிஞ்சயன் எப்படி என்னுடன் உறவு கொண்டிருப்பார்? ஒருவேளை நான் கல்யாணியாக வேடம் போட்டு அவரை மறைக்கிவிட்டேன் என்று கூட கூறிவிடப் போகிறீர்கள். குந்தவை கடகடவென்று சிரித்தபடியே கூற பழுவேட்டரையரும் மெய்கண்டனும் வாயடைத்து போனார்கள். உண்மைதானே? குந்தவையை நெருங்கும் போதெல்லாம் என் அந்நியாரை காண்பது போல் உள்ளது என்று கூறி வந்த அறிஞ்சேன் அவளிடம் எப்படி அன்று இரவு சென்றிருப்பான்? நாம் ஏன் இதை நினைப்ப தவறிவிட்டோம்? பழுவேட்டரையின் கண்களில் அனல் பறக்க மெய்கண்டனை எரித்து விடுபவரைப் போல் பார்த்தார். உன்னை நம்பி வந்த என்னை சொல்ல வேண்டும் என்பது போல் பழுவேட்டரையர் தன்னை பார்ப்பதை கண்டதும் மெய்கண்டனுக்கு வியர்த்து விட்டது. தன் இறுதி அஸ்திரமான அந்த 5 தலை நாகவடிவ கனியாழியை பற்றி கேட்டான் அவன். மன்னிக்க வேண்டும் குந்தவை தேவியாரே. பரிமலை வசந்த மண்டபத்தில் அன்றிரவு நான் அறிஞ்சயருடன் வந்தேன். புறப்படுவதற்கு முன் சிவிகையிலிருந்து ஒரு கரம் அறிஞ்சயரை நோக்கி கையசைத்து விடை பெற்றது. அந்த கரத்தில் மோதிர விரலில் ஒரு கணையாழியை பார்த்தேன். 5 தலை நாகவடிவில் காணப்பட்ட அந்த சொர்ண கழையாழியில் ஒவ்வொரு சிரசிலும் நவரத்தின கதிர்கள் பதிக்கப்பட்ட அந்த கணையாழி தற்பொழுது தாங்கள் போட்டிருக்கும் கணையாழியே ஒத்திருந்தது. மெய்கண்டன் கூற குந்தவை திகைப்புடன் தன் கை விரலை பார்த்தாள். தான் அணிந்திருந்த அந்த 5 தலை நாக கணையாழியை கழற்றி உள்ளங்கையில் வைத்து அவர்களுக்கு முன்பாக நீட்டினார். இதுபோல கண்டீரா? ஆம், மெய்கண்டன்
கூறினார். இதற்கு என்ன விளக்கம் அளிக்கப் போகிறாய் என்பது போல் பழுவேட்டரையரும் அவளை பார்த்தார். சுகம்பதா, குந்தவை தன் தோழியை அழைத்தாள். சுகம்பதா உள்ளே வர எழுந்து சென்று அவள் காதில் ஏதோ குந்தவை கிசுகிசுக்க பழுவேட்டரையரும் மெய்கண்டனும் திகைப்புடன் அவளை நோக்கினர். தாங்கள் எழுப்பிய வினாவுக்கு பதில் கூறாமல் எழுந்து சென்று தோழியிடம் என்ன பேசுகிறாள் குந்தவை? சற்று பொறுங்கள், உங்கள் கேள்விக்கான விடை கிடைத்துவிடும். குந்தவை கூற சிறிது நேரத்திற்கு பிறகு அரிஞ்சயனின் மற்ற 3 மனைவிகளும் குந்தவையின் அந்தப்புறத்திற்குள் நுழைந்தனர். அக்கா, எங்களை அழைத்தீர்களா? கோதை ஆதித்த பிராட்டிதான் கேட்டாள். ஆம், நமது 4வரின் ஒற்றுமைக்கு அடையாள சின்னம் எது? குந்தவை கேட்டாள். ஏன், நாம் ஒரே மாதிரியாக செய்து கொண்ட இந்த 5 தலை நாக கணையாழிதான் என்று மற்ற 3வரும் தாங்கள் அணிந்திருந்த கணையாழிகளை காட்டவே குந்தவை சிரித்தாள். என்னிடம் காட்டாதீர்கள், இதோ நம் பழுவேட்டரையரிடம் மெய்கண்டனாரிடமும் காட்டுங்கள். அவர்களுக்கு என் மீது சில ஐயங்கள் எழும்பியுள்ளன. அரிஞ்சயரை நான் தான் கொன்றுவிட்டதாக அவர்கள் எண்ணுகிறார்கள் என்றதும் அந்த 4 பெண்களும் நகைக்கத் துவங்கினர். என் மானத்தை வாங்கிவிட்டாயே மெய்கண்டா! 4 தேவி மாளிகையை விட்டு வெளியே வந்ததும் பற்களை கடித்தபடியே உருமினார் பழுவேட்டரையர். மெய்கண்டனின் முகத்தில் சுரத்தில்லை. அவர்கள் புறப்பட்டு சென்றதும் குந்தவை மற்ற 3வரிடமும் சொல்லிக் கொண்டிருந்தாள். எல்லாம் திட்டமிட்டபடி ஒழுங்காக நடந்தது. ஆனால் 5 தலை நாக கணையாழியை பற்றிலும் முற்றிலும் நான் மறந்துவிட்டேன். அன்று மெய்கண்டன் இதை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். பிறகுதான் இது பற்றி எனக்கு உரைத்தது. ஆதித்த பிடாரி, உனக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும். 2 இரவுகளுக்குள்ளாக அதே மாதிரி 3 கணையாழிகளை தயார் செய்து விட்டாயே? குந்தவை கூறினாள். பிடாரி புன்னகைத்தாள். ஏதோ என்னால் நாட்டுக்கு என்ற சேவை. சிரித்தபடியே கல்யாணியின் முதுகில் செல்லமாக தட்டினாள் அவள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.